Are you ready? என் பேர் பானு பிரகாஷ். சென்னை மேவரிக்ஸ் டீமோட ஹெட் நான் தான். தோனி இந்தியன் டீமில் தோனி எப்படியோ அது மாதிரி எங்கள் டீமுக்கு கேப்டன் அண்ட் தென் கீப்பர் அவர் தான். We are a very disciplined team. It's going to be my team and I'm feeling very proud to support my team, Chennai Mavericks. And நான் ரெண்டு டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் as a commentator. இந்த சின்ன திரை பெரிய திரை நீ கம்பேர் பண்ணா சின்ன திரை தான் ஸ்ட்ராங். ஸோ இந்த ரெண்டு டீம்ல வந்து நான் சப்போர்ட் பண்றது அப்படின்னு யாரையும் பிரிச்செல்லாம் பேச முடியாது. ஏன்னா எனக்கு சின்ன திரை பெரிய திரை ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு நபர்கள் தான். இல்லை உண்மையிலே நாங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். பட் நாங்கள் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணோம். பட் என்ன பண்ணாலும் அன்னைக்கு கிரவுண்டில் என்ன நடக்குதுன்றது தான் முக்கியம். அப்படி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது எங்களுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஸ்பார்டன்ஸ் இஸ் தி பெஸ்ட். பஞ்ச் லைன்லாம் ஒண்ணு வேணாங்க. வில் வர்க் ஹார்ட், நாங்க ஜெயிப்போம் அவ்வளவுதான். ஸ்டார் கிரிக்கெட்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஹலோ, நாங்க தான் ஜெயிக்கிறோம். ஸ்பார்டன்ஸ் கிங். பட் வி ஹேவ் மோர் கான்ஃபிடன்ஸ் தட் வி வில் டூ அவர் பெஸ்ட். மேட்ச் ஆடுறோம், ஜெயிக்கிறோம். இந்த நாம பண்ணாம யாரா பண்ணுவா? ஹலோ சின்னத்திரை, உங்களை நீங்கள் எவ்வளோ வேணா நம்பலாம், ஆனால் எங்களை நம்பாதீங்க. உங்களை வாஷ் அவுட் பண்ணிடுவோம். காயினை உயர்த்தி செலுத்துகிறார். Head is the call. Toss won by Chennai Mavericks. இந்த பிச்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க கோபி? இன்னைக்கு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சாணி தெளிச்சு கோலம் போட்டு பொங்கல் வைக்கலாம். அந்த அளவுக்கு முழுன்னு இந்த பிச் ஸ்டாஃப் பண்ணிருக்காங்க. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. ஆதவன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க இந்த பிச்சை பத்தி? இல்ல, இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து பண்ணுவோம் மாதிரி இருக்கு. அதனால இந்த கம்ப்ளீட்டா பவுலிங்க்கு சாதகமா இருக்கக்கூடிய பிச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய நட்சத்திரங்கள்லாம் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் அட் பார். இப்ப நான் வந்து சிசிஎல் பண்ணும்போது பாத்திருக்கேன். ரெண்டு பேருமே ஒரு ஐபிஎல் டீம் எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறாங்களோ, எந்த அளவுக்கு ஆடுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம நடிகர்கள் ஆடுறாங்க. பயங்கர ஆக்ரோஷமா பவுலிங் போறாரு பாலாஜி. வாவ்! ஃபுல் டாஸ் பந்து ஆஃப் சைடில் அடுத்த பந்து பவுண்டரியை நோக்கி செல்கிறது. 4 ரன்கள். அதாவது முதல்வர் திரு ரங்கசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு கர ஓசையுடன் வருக வருக என வரவேற்போம். உங்களுக்கு அதை ரன் அந்த அணியினர் கிடைக்கிறது. மொத்தம் 4 ஓவர். அவுட்.
பியூட்டிஃபுல். தலை வந்து அவுட் ஆயிட்டாரு. அதாவது இந்த 5th ஓவர்ல வெளியே வந்து அடிச்சார் பாருங்க, அதுதான் அவருடைய டேலண்ட். 30+ வரும்னு நினைக்கிறீங்க. 100. கிரிக்கெட் ஆடுறாங்க இல்லையா, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நான் வரும்போது ஏதோ ஒரு நகைச்சுவையான கிரிக்கெட்டா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா அவங்க இட்ஸ் a 4 from இங்க அடுத்த பந்தை வந்து ரொம்ப அழகா அடிச்சாரு. ஐ திங்க் ஐயோ செகண்ட் ரன் ட்ரை பண்றாங்க. மேட்ச் அவுட் நினைக்கிறேன். கெவினுக்கு அடித்து ஆடுகிறார், அது நேராக வருகிறது. 4 போறதுக்கு சான்ஸ் இல்லை. வாவ், பியூட்டிஃபுல் ஷாட். ஐ திங்க் எஸ், காட். ஃபேண்டாஸ்டிக் கேட்ச். the most technical batsman of wow shot. I think he's going to be caught. போஸ் மாமா பேசுனா பேச வேணாம்னாங்களா? They cannot help it out. அதாவது இந்த fantastic shot, superb, ரொம்ப பிரமாதமா catch. That's a wonderful catch. மறுபடியும் பிடிச்சாங்க விவேக். சூப்பர், அருமையான அடித்த அடி. அது நல்ல ட்ரை. அது பாலாஜி பாவம் கையில இட்ஸ் வெரி பேட் இன்ஜரி ஆன் ஹிஸ் ஹேண்ட். ஸோ பரத் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ரசிக ஷாட் அருமையா அடிச்சார். ஆனா அது ஒரு பெரிய ஃபேண்டாஸ்டிக், அருமையா அடிச்சாரு. விக்கெட் கீப்பர் மிஸ் பண்ணி ஸ்ட்ரைட் அவே டு தி 4 ரன். பாத்தீங்களா, அதே மாதிரி ஓடி ஓடி அடிக்கிறாங்க ரன். வாவ், அருமையாக மடக்கி அடிக்கிறார். அந்த பந்து மிஸ்கியூ ஆகி ஆஃப் சைடு நோக்கி செல்கிறது. அருமையாக பிடித்து விட்டார். பார்க்கலாம், ஃப்ரஸ்ட்ரேஷனோட போறார் ஷாம் அவர்கள். அது ஒரு கடைசி பந்து மடக்கி அடிக்கிறார். ஆனால் பந்து ஒரு பேடில பட்டு எல்பிடபிள்யூ அவுட். அவுட் கொடுத்து வந்து என்ன ரன்ஸ் பார்ப்போம். உதய் சார் எவ்வளவு சார் அடிப்பாங்க? ஒரு பவுண்டரி தான். அது கமெண்ட்ரி பண்ணவங்க பவுண்டரி தான். ஷாட், இட்ஸ் a shot, it's going to be out. I'm your DJ. அதனால சார் வாழைப்பழம் சாப்பிட்டு ஆடணுங்கிறது. பார்க்கலாம். ஸ்பாட் எனக்கு ஒரு ஓ போடுங்க. அற்புதமான அடி, ஆஃப் சைடை நோக்கி அடித்தார். ஒரு மேவரிக்ஸ் மிஸ்டர் பாலாஜி bowling. அது கண்டிப்பா சரணோட bowling வந்து ரொம்ப மிகவும் அற்புதமாக பேக் ஃபுட்ல அந்த பந்தை அடித்து பாயிண்டை நோக்கி செல்கிறது. கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காரு. அற்புதமாக தடுத்து ஆடுகிறார் பாலாஜி அவர்கள். டுவர்ட்ஸ் அவுட் அவுட் அவுட். வெரி நைஸ், சூப்பர். கவலையாக இருக்கிறது. பட் டீம் ஸ்டார் கிரிக்கெட் வாஸ் ஹேப்பன் என்று சொன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ இருப்பார்னு நினைக்கிறேன். another worry to beautiful shot and caught. அருமையான அற்புதமான பந்து. அது அக்ராஸ் த லைன். அவரோட ஏம் ஃபுல்லாவே 4 அடிக்கணும், 6 அடிக்கணும். அதனால தான் வந்து பந்து வந்து நேரா பட்டு. அற்புதமான பந்து. அது பேக் ஃபுட் பந்து. அவுட். பட்டன். சூப்பர், எக்ஸலென்ட் கேட்ச். ரொம்ப அற்புதமான ஒரு கேட்ச். ஆனா அந்த கேட்ச்